பார்த்தா வெறும் புழுவுங்க. அந்த தண்ணியை தாங்க வடிகட்டி நாங்க குடிச்சுக்கிட்டு இருக்கோம். வச்சு இறங்கி ஓப்பனாக பிரதேச செயலகம் அக்கறையில் தோட்டத்தில் தாங்க வாழ்கிறோம். எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து காலத்துலேருந்து வந்து இங்கே வாழ்ந்தாங்க, பாட்டம் பூட்டெல்லாம். ஆனால் இருந்து இப்போ எங்களுக்கு எந்த விதமான அடுப்பணை வசதிகளுக்கு முக்கியமாக தண்ணி கூட இல்லைங்க. குடிக்க மழை தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். டொய்லெட் வசதி இல்லைங்க. பெரிய நாங்கள் ஒரு ரோட்டு வசதி இல்லை. ஸ்கூல் பிள்ளைகள் ஸ்கூல் அனுப்புறதுக்கு வழி இல்லைங்க. மாதிரி சரி எங்களுக்கு இந்த நன்கொடையாக செஞ்சு கொடுப்பீங்க தான் இப்போ ஐயா மட்டும் நாங்கள் கேட்டுக்கிறோம். இவ்வளவு தான் எங்களுக்கு முதலாக முக்கியமாக எங்களுக்கு தண்ணி வசதி மட்டும்தான். வேறு எங்களுக்கு ஒன்றும் இல்லாட்டி தண்ணி வசதி செஞ்சு கொடுப்பீங்க தான் நாங்கள் உங்களுக்கு தாழ்மையாக கேட்டுக்கிறோம். போட்டுக்க நீங்கள் செருப்பை போட்டுக்கிட்டு வா. நானும் அதை சாப்பிடாம இருக்கும். நான் வெட்ட வேணானே அதனால தான் ஐயோ மழை தண்ணி தான் மாதம் கணக்கு இல்லை. இதுதான் உங்கள் புலங்குற தண்ணி. நம்ம ஒரு நாள் வரும்போது இப்படி இருக்குல்ல, வாசல்லாம் வச்சுருந்தாங்க. இதான் மாதம் கணக்கு வச்சு அவங்க பாவிக்கிற தண்ணி. அதெல்லாம் வந்தா இங்கே பாருங்க, இவ்வளோ பாத்திரம்ட்டு. நீங்கள் தட்டுங்களே. கோடி புள்ளிமா உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறோம். நாங்கள் மழை தண்ணி தான் குடிக்கிறோம். சின்ன பிள்ளைங்க தான் மழை தண்ணி தான் குடிக்குது. எங்களுக்கு பேசிக்கொள்ள இல்லை. நீங்கள் எங்களுக்கு தண்ணி வசதி நீங்கள் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு பெரிய புண்ணியமாக போகும். அதில் புழு வேறு முண்டுது. அந்த தண்ணியை தான் நாங்கள் வடிக்கடி குடிச்சிட்டு இருக்கோம். மற்றது அதை குடிக்க எங்களுக்கு நோவாக தான் இருக்குது. தண்ணி கூட நான் போயிட்டு மருந்து எடுத்துட்டு வந்தேன். சுகம் இல்லைங்க. மாதம் மருந்து தாங்க எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மழை தண்ணியை குடிச்சிட்டுங்க. பிள்ளைங்களுக்கும் நோவுட்டாங்க. அதோட தான் ஸ்கூலுக்கும் போகுதுங்க. இந்த ரோட்டு வசதி இல்லைங்க. உதவி செஞ்சு கொடுத்து சொல்லுங்க. இந்த உதவி மட்டும் செஞ்சு கொடுங்க தயவு செஞ்சு. வயசு 2 வயசு 3 மாசமும் இவரை இவர் பிறந்து 6 மாசத்துல இருந்தே நான் காவத்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளினிக் கொண்டு போறேன். என்ன பிள்ளைக்கு ஸ்டொமக்ல பிரச்சனை, என்ன பிரச்சனை, பிள்ளைக்கு விசப்பீச்சை, தண்ணி பிரச்சனை. நாங்க சொன்னோம் எங்களுக்கு தண்ணி இப்படி மழை தண்ணி தான், நாங்க மழை தண்ணியை தான் வடிகட்டி குடிக்கிறோம்னாலும் அவங்க சொல்றாங்க நாங்க பிள்ளைய பராமரிக்கிறோம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நாங்க தண்ணி எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே குடிக்கிறது மழை தண்ணி தான். அப்ப நாங்க எங்க பிள்ளைக்கு நாங்க மழை தண்ணி தான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன் எங்களோட அரசியல்வாதிங்க அப்படிதான் செய்யறாங்க. எங்களுக்கோ என்னன்னாலும் ஆறுதல் தான் சொல்லுவாங்களே ஒழிச்சு நாங்க இதை செஞ்சு தாரோம், இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சே இதனால நாங்க இதை செஞ்சு தாரோம்னு எந்த அரசியல்வாதியும் எங்களுக்கு ஆறுதல் சொல்லி செஞ்சு தாரதுக்கு முன் வரல. இப்ப 2 வருஷ காலமா நாங்க இந்த மோட்டார் உடைஞ்சதால நாங்க மழை தண்ணியே தான் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லையா எங்களுக்கு அதுக்கு கூட வசதி இல்ல. தண்ணி இல்லாட்டி நாங்க பனி 2 கிலோமீட்டர் இந்த பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்த பிள்ளைங்க கூட சின்ன சின்ன பொட்டலுங்களை தூக்கிட்டும் தண்ணி எடுத்துட்டு குடிக்கிற அளவுலதான் இப்ப எங்க கிராமம் இருக்கு. காரணம் நம்ம நாட்டு அரசியல்வாதி.
எங்களுக்கு என்ன இல்லாட்டியும் எங்களுக்கு இது தண்ணி நாங்க உயிர் வாழணுமே கடைசி வரைக்கும். அதுக்கு எங்களுக்கு தண்ணி மட்டும் எங்களுக்கு செஞ்சு உதவி செஞ்சு கொடுத்தா போதும். எங்களுக்கு வேற எந்த விதமான உதவியும் தேவையில்லை. எங்களுக்கு முக்கியம் தண்ணி.